அமெரிக்காவிலே எதிர்வரும் நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்ற சூழலிலே அமெரிக்காவினுடைய பென்சில்வேனியா மாகாணத்தில் நடைபெற்ற ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே அந்த நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. சுமார் 5 துப்பாக்கி வேட்டுகள் அவர் மீது தீர்க்கப்பட்ட நிலைமையிலே மயிரிழையிலே அவர் உயிர் தப்பி இருக்கின்றார். எனினும் துரதிருஷ்டவசமாக அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த அவருடைய ஆதரவாளர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். மேலும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த அவருடைய ஆதரவாளர்கள் இருவர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் அமெரிக்காவில் மட்டுமல்லாமல் அமெரிக்காவுக்கு வெளியிலே குறிப்பாக சர்வதேச அளவிலே மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த சம்பவத்துக்கு காரணம் என்ன, இந்த சம்பவத்தின் பின்னால் இருப்பது யார், இந்த சம்பவத்திலே கொல்லப்பட்ட இளைஞன் யார், இந்த சம்பவத்தின் பின்னால் ஏதாவது பயங்கரவாதத்தினுடைய கை இருக்கின்றதா, இந்த சம்பவத்திலே துப்பாக்கிதாரியான 20 வயதான இளைஞன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றான், அந்த இளைஞன் தொடர்பான தகவல்கள் என்ன வெளியாகி இருக்கின்றன, இந்த சம்பவம் அமெரிக்காவில் மற்றும் சர்வதேச அளவிலே எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது போன்ற சில விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம கூட பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். அமெரிக்காவிலே எதிர்வரும் நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அங்கே ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகளை பல்வேறு சர்ச்சைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் இந்த தேர்தலில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலைமையிலே பென்சில்வேனியா மாகாணத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. நாங்கள் முன்னரே குறிப்பிட்டது போன்று 5 துப்பாக்கி வேட்டுகள் தீர்க்கப்பட்ட நிலைமையிலே அவருடைய வலது காதிலே ஒரு துப்பாக்கி சென்னப்பட்டவர் வலது காதிலே காயமடைந்த நிலைமையிலே அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகளால் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று திரும்பி இருப்பதாக சர்வதேச ஊடகங்களூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவாளர் உயிரிழந்திருக்கின்றார். மேலும் 2 படுகாயமடைந்திருக்கின்றார்கள். அதேபோல் டொனால்ட் ட்ரம்பினுடைய பாதுகாப்பு அதிகாரிகளால் சிறப்பு படையினரால் இந்த துப்பாக்கிதாரி 20 வயதான இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த துப்பாக்கிதாரி யார், இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திய அந்த இளைஞன் யார் என்று பார்த்தால் ஆரம்பத்திலே அந்த இளைஞர் தொடர்பான எந்த விதமான தகவல்களும் வெளியாகவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்திலே அந்த இளைஞன் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலைமையிலே அவனை யாரென்று அடையாளப்படுத்துவதற்கான ஆதாரங்கள் அல்லது ஆவணங்கள் எதுவும் அவனிடத்திலே இல்லாத நிலைமையிலே அவன் தொடர்பான தகவல்கள் எதுவும் இல்லை என்று சொல்லி FBI அதிகாரிகள் தெரிவித்திருந்த சூழலிலே தற்போது வெளியாகி இருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது அவன் பென்சில்வேனியா மாகாணத்தைச் சேர்ந்த தோமஸ் மெத்தியோ என்கின்ற 20 வயதான இளைஞன் என அவன் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றான். இந்த நிலைமையிலே அந்த இளைஞன் யார், அவனுக்கு பின்னால் ஏதாவது பயங்கரவாதத்தினுடைய கை இருக்கின்றதா, இந்த தாக்குதலை நடத்த வேண்டிய அல்லது இந்த கொலை முயற்சியை மேற்கொள்ள வேண்டிய தேவை என்ன, அதுக்கு பின்னால் இருக்கின்ற காரணங்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் FBI இப்போது நோண்ட தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக இந்த சம்பவம் ஒரு கொலை முயற்சி என்ற அடிப்படையிலே தாங்கள் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக FBI தெரிவித்திருக்கின்றது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய பழைய நண்பன் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல் சம்பவத்தை அவர் கண்டித்துள்ளதோடு ஜனநாயக நாட்டிலே அல்லது ஜனநாயக தேர்தல் முறைமையிலே இவ்வாறான சம்பவங்கள் வன்முறைகளுக்கு இடமில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதேபோல் ஆஸ்திரேலியாவினுடைய ஜனாதிபதி உடனடியாக இந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்திருக்கின்றார். எனினும் தொடர்ச்சியாக சர்வதேச நாடுகள் பல நாடுகளைச் சேர்ந்த அதிபர்கள் கண்டித்திருக்கின்றார்கள். அதே போலே அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் இந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்திருக்கின்றார். இன்றைய தினம் நடைபெற இருந்த அவருடைய பிரச்சார கூட்டங்கள் சந்திப்புகள் அனைத்தையும் அவர் ரத்து செய்திருக்கின்றார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா இந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்திருக்கின்றார். அதேபோல் கண்டனங்கள் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான நிறைய வெளியாகி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு நாடுகளுடைய
தலைவர்கள் அல்லது அரசியல் முக்கியஸ்தர்கள் வந்து இந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து வருகின்றார்கள். சர்வதேச அளவிலே இது இன்று ஒரு பேசு பொருளாக மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் என்ன கூறியிருக்கின்றார் என்று பார்த்தால், முதன்மையாக அதில் குறிப்பிட வேண்டிய விடயம் அமெரிக்காவை கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்த படுகாயமடைந்த தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு அவர் இரங்கல் தெரிவித்திருக்கின்றார். அவர்கள் காயமடைந்த சிகிச்சை பெற்று வருகின்றவர்களுக்கு தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றார். அதே போல் தன்னை காப்பாற்றிய பாதுகாப்பு சிறப்பு படை அதிகாரிகளுக்கு வந்தவர் நன்றியை தெரிவித்திருப்பதோடு அமெரிக்காவிலே இவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பது தனக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலைமையிலே வந்து அந்த இளைஞன் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த துப்பாக்கிதாரி யார் என்பது தொடர்பாலே அவர் அமெரிக்காவினுடைய FBI அதிகாரிகள் கண்டிருக்கின்ற நிலைமையிலே அவரின் பின்னால் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று பயங்கரவாத கைகள் எதுவும் இருக்கின்றனவா அல்லது வன்முறை அல்லது தீவிரவாத கும்பல்கள் ஏதாவதோடு அவன் தொடர்பில் இருந்தானா என்பது குறித்தெல்லாம் ஏற்கனவே விசாரணைகள் அங்கே தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிலைமையிலே இந்த டொனால்ட் ட்ரம்ப் மீதான தாக்குதல் என்பது அமெரிக்க தேர்தலில் எவ்வாறு தாக்கம் செலுத்தும் என்று கூறப்போனால், குறிப்பாக சர்வதேச செய்திகளூடாக நாங்கள் அவதானிக்கக்கூடியது என்னவாக இருக்கின்றது என்று சொல்லினால், குறிப்பாக ஏற்கனவே அமெரிக்கா தேர்தலில் இருந்து தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் விலக வேண்டும் என்ற கோஷம் வெள்ளத்திருக்கின்ற சூழலில் இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்புக்கான ஆதரவு என்பது மிகுதியாக இருக்கும் என்று சொல்லி கூறப்படுகின்றது. அதாவது அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இந்த நிலைமையிலே அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீதான இந்த தாக்குதல் வந்து அது சர்வதேச அளவிலே இன்றைக்கு இதுதான் பிரதான பேசு பொருளாக மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் இன்றைய பதிவுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.